நார்மல் டூத் பிரஷ் வெர்சஸ் எலக்ட்ரிக் டூத் பிரஷ் இதனோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது யூஸ் ஆகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி, கிளீனிங் எஃபிஷியன்சி நார்மல் டூத் பிரஷில் வந்து 60 to 70% தான் இருக்கும். பட் இதுவே எலக்ட்ரிக் டூத் பிரஷில் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டரி மோஷனும் வைப்ரேஷன் மோஷனும் இருக்கிறதுனால 80% நம்மளால பிளாக்கை ரிமூவ் பண்ண முடியும். நார்மல் டூத் பிரஷை பார்த்தீங்கன்னா மேல் பல்லுக்கு தனியாகவும் கீழ்பல்லுக்கு தனியாகவும் உள்பக்கம் தனியாகவும் நம்ம தான் வந்து கையை அங்கே இங்கன்னு பண்ணி டூத்தை க்ளீன் பண்ணோம். ஆனால் இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பல்லு மேலே வைக்கிறீங்களோ ரொட்டேட்டரி மோஷனில் எல்லா பிளாக்கையும் ரிமூவ் பண்ணுது. ஈவன் உங்கள் கடைசி பல்லோட பிளாக்குமே இது நல்லா ரிமூவ் பண்ணும். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர். இவன் நார்மல் டூத் பிரஷை நம்ம எங்கே வேணால் கொண்டு போய் நடுக்காட்டில் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பவர் டூத் பிரஷில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் இல்லை அப்படின்னா படுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக கூடவே பேட்டரியோ இல்லை சார்ஜரோ எடுத்துகிட்டு போயிடும். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த நார்மல் டூத் பிரஷில் ப்ரஷ் பண்ணும்போது பசங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். எங்கேயாச்சும் எக்கு தப்பாக குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷில் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே அந்த ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியருக்கு வந்துடுறாங்க. ஸோ ஈஸியாகவும் இருக்குது, இதில் குத்துறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஈவன் என் பையனே பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் டூத் பிரஷ் தான் நல்லா ப்ரஷ் பண்ணுறான். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். இந்த நார்மல் டூத் பிரஷ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்தே நம்ம கடையிலேருந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் ஸ்டார்டிங் ரேட்டே வருது. பட் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப் வரும்.